எல்லா அப்பத்தையும் தின்றுருக்கோமா இல்லையா? அது சரி நல்லதோ கெட்டதோ ஆ. விட்டுருங்க. எல்லாரும் அறியாம பிறக்கறப்ப எல்லாரும் அசைவம் தான். ம். எல்லாரும் அசைவத்துல நம்ம தாய்ப்பால குடிக்காம யாரும் வளர முடியாது. அதுக்கப்புறம் தான் நாம ம். சுத்தப்படுத்தி புனித ஸ்நானம் எதுக்குன்னு கேட்டா சுத்தப்படுத்தணும்னு அர்த்தம். சுத்தப்படுத்த மேல இது வந்து ம். மருந்து, மாத்திரை, மூலிகை குடுக்கக் கூடாதுங்கிறது சட்டம். மருந்து, மாத்திரை குடுத்து ம். இயேசுநாதர் யாரையும் காப்பாத்தல. உபவாசத்துல தான் காப்பாத்தி இருக்காரு. ஆனால் உபவாசம் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கு பேரு அறிவை பயன்படுத்தி தான் ம். பகுத்தறிவை பயன்படுத்தி தான் கண்டுபிடிக்கணும். நீங்க மருந்துக்கு அடிமை ஆயிட்டீங்க. ஏன்னா, நீங்க அடிமை ஆகல. ம். உங்கள வாடிக்கையாளரா மாத்திட்டாங்க. மருந்து வந்து ம். நோயை குணமாக்காது என்பதுதான் அறிவியல் சட்டம். தேர் இஸ் நோ மெடிசின் ஃபார் 51 மேஜர் அதர் டிசீஸ்ன்னு சயன்ஸ் சொல்லுது. உங்களுக்கு இருக்கிற நோய வந்து ம். குணமாக்க முடியாது அப்படின்னு இப்ப இருக்கிற நவீன அறிவியல் சொல்லுது. நான் சொல்லுவது ம். பழங்காலத்து இயற்கை அறிவியல். இயற்கை அறிவியல் வைத்துக்கொண்டு ம். இயற்கையாகவே இப்ப ஒரு நாய் தனக்கு வந்து நோய தானா குணமாக்குது. ஆனால் அதுக்கு அந்த இயற்கை ம். சட்டம் தெரியுது. நாம இயற்கை சட்டத்த புரியாதனாலயும், அந்த அந்த ம். பசி தாகத்தை கட்டுப்படுத்த தெரியாதனாலயும், நாம் எதுவோ சாப்பிட்டுட்டு இருக்கோம். ம். அப்பத்த சாப்பிடுறோம். அப்பம்னா சைவமோ, அசைவமோ எதுவா இருக்கட்டுமே. அத சாப்பிடுறோம், நோய் வருது. ம். அப்போ அந்த அப்பத்தை எடுக்க தெரியறதுக்கான அப்பம் என்ன? இப்ப 2 அப்பம் இருக்குது. அதாவது ம். அப்பத்த சாப்பிட்டாச்சு. அந்த அப்பத்த எடுக்கிறதுக்கு மாறு அப்பம் என்ன? இன்னொரு அப்பம் இருக்கு. அந்த ம். அப்பத்த தான் நீங்க சாப்பிடணும். ம். அப்ப தான் நான் சொல்லி தருவேன். நீங்க அந்த புத்தகத்த படிச்சா ஆ. தான் புரியும். சரி. படிச்சுட்டு சந்தேகமே கேட்டுக்கொள்ளலாம் இல்லையா? ஆமா. அந்த புத்தகத்த படிச்சீங்கன்னா, அப்படியே பின்பற்றுங்க. நானே தேவையில்ல. எனக்கு வேணும்னா தான் நீங்க ம். ஃபீஸ் கட்டணும். புரியுதுங்களா? சரி, சரி, சரி. ஃபீஸ பத்தி இப்போ இந்த பேசினீங்கன்னா நோய் நல்லாகாது. ஃபீஸ பத்தி பேசினீங்கன்னா, ஜெயலலிதாவுக்கு ஆ. 8,00,00,000 பணம் கட்டுனாங்க. 8,00,00,000 கட்டி எடுத்து தான் வைத்தியம் பார்த்தாங்க. ம். ஆனா பணமா தான் வெளிய வந்துச்சு. என்னது? ம். அதத்தான் சொல்றேன். புரியுதுங்களா? காசுங்கிறது பிசாசு. அந்த பிசாசு உங்ககிட்ட இருந்து நான் வாங்குனா தான் பாவம் குறையும். புரியுதுங்களா? ம். காசு ம். யாரு கண்டுபிடிச்சீங்க? பிசாசு கண்டுபிடிச்சது. பிசாசு உங்ககிட்ட இருக்கக்கூடாது. பிசாசு என்கிட்ட தான் இருக்கணும். ம். உங்களோட பாவத்த நான் குறைச்சாகணும். உங்ககிட்ட இருக்கிற பணத்த பூரா புடுங்குனா தான் பாவம் குறையும். ம். இல்லைன்னா எங்கேயும் உங்க பாவத்த நீங்க நல்லது வாங்கணும்னு உங்க பாவத்த விடணும். பணம்ங்கிறது பாவம். ம். பணம்ங்கிறது பாவம். பிசாசு கண்டுபிடிச்சது. ம். அது அந்த தேவைக்கு தான் நேத்து ரூ. 1000 வாங்கியிருக்கேன். மற்றவங்களுக்கு ரூ. 10,000 கட்டணும். உங்களுக்கு தான் ரூ. 1000 கட்டணும். அந்த பிசாசு வாங்கனங்காட்டி, அந்த பிசாச தொலைச்சங்காட்டி தான் உண்மைய சொல்றேன். நீங்க பிசாச ம். தொலைக்கலைன்னா நோய் நல்லாகாது. புரியுதா? அதனால பயப்படாதீங்க. ம். எல்லாம் சுகமாகும். இந்த இப்போ புத்தகத்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் இந்த கண்ணுக்கு ஐ டிராப்ஸ் போடுறது எப்படி? அதெல்லாம் கண்ணு ஹை குருடாயிரும். ஹை பிரஷர் நீங்க உப்பு போடாம சாப்பிடணும். உப்பு போட்டு சாப்பிடுறனால கண்ணுக்கு. நீங்க உப்பு போட்டு தானே திங்கிறீங்க. ஒரு நாளைக்கு எத்தன வேள சாப்பிடுறீங்க? 3 வேள. 3 வேள என்ன திங்கிறீங்க? சோறு, சை சைவம் சாப்பிடுறீங்களா? இட்லி அசைவம் ஏதாவது. நேரா வர்றேன். சைவம் சாப்பிடுறீங்களா? அசைவம் சாப்பிடுறீங்களா? அதிகமா சைவம் தான். சரி. சைவத்துல உப்பு போட்டு தானே திங்கிறீங்க. ஆமா. அந்த உப்பு கண்ண கெடுக்கும். புரியுதா? ஆ. இதுல மாட்டீங்க. சுவையெல்லாம் உங்களால திங்க முடியுமா? ம். சுவையில மாட்டிக்கிட்டீங்க. சுவைங்கிறது 5ஆம் அறிவு. அது பகுத்தறிவு கிடையாது. சு அ ஆ. நீங்க சாப்பிடுறது சோடியம் குளோரைடு. சோடியம் குளோரைடு சாப்பிட்டா நரம்பு தளர்ச்சி வரும். எல்லா கிளாண்ட் அவுட் ஆயிரும். உங்களுக்கு வந்து ம். கிளாண்ட் அவுட் ஆயிடுச்சு. மென்டல் டிஸார்டர் வந்துருச்சு. ம். அது எங்க 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 பாதிச்சுது ம். தெரியுமா? பிட்யூட்டரி கிளாண்ட் சொல்லுவோம். பிட்யூட்டரி கிளாண்ட் என்னது? ம். பிட்யூட்டரி கிளாண்ட். அதுக்கு மேல வந்து பீனியல் கிளாண்ட். அதுக்கு நடுவுல ஹைப்போதாலமஸ் கிளாண்ட். அந்த ஹைப்போதாலமஸ் ம். கிளாண்ட் ஓவர் உப்புனால இந்த ஹைப்போதாலமஸ் கிளாண்ட் அந்த ம். கிளாண்ட் வேலை செய்ய மாட்டேங்குது. அதனால தான் மென்டல் டிஸார்டர் சப்ரஸ் வருது. புரியுதா? ஆ. நீங்க தெய்வ மகனா கூட இருக்கலாம். அந்த மூளை கலங்கி போச்சுன்னா, எது மேலயும் அவநம்பிக்கை வந்துரும். எது மேலயும் ஏன்னா நோய் நல்லா 35 வருஷமா மருந்து சாப்பிடுறீங்க. அப்ப கோவம் வராம என்ன பண்ணும்? ம். ஆனா நல்லாயிரும். நீங்க நான் சொல்ற மாரி கேட்டீங்கன்னா, 100 நாட்களில் ம். நல்லாயிரும். 3 நாள்ல விடுதலை கிடைக்கும். 3 நாள் இருந்து விடுதலை கிடைச்சு, 180 ம். நாளுக்குள் உங்க உடம்பு பரிசுத்த உடம்பாக மாறிவிடும். என்னது? ம். பரிசுத்த உடலா மாறும். ஒண்ணும் பயப்படாதீங்க. என்னது? சரிங்க. நான் எல்லாம் ஏசுராஜ் எல்லாம் விவரமா பேசிட்டேன். நான் வந்து எப்பவுமே ஆ. வைத்தியனுக்கு வைத்தியம் பார்க்குற ஆள் தான். நான் கடுமையா தான் பேசுவேன். ஆனா, உள்ள இறங்கி வந்துட்டீங்கன்னா, என்ற உயிர குடுத்து காப்பாத்துவேன். என்னது? ம். நீங்க இனிமேல் இந்த அலோபதி ட்ரீட்மெண்ட்ட பத்தி என்கிட்ட பேசவே கூடாது. புரியுதா? சரி, சரி, சரி. நேச்சுரோபதில அது என்னன்னு மட்டும் கேளுங்க. என்னது? அது திடீர்னு விடும்பொழுது ஒண்ணும் ரியாக்ஷன் இருக்காதா? எந்த சாவும் வராது. என்னது? இல்ல திடீர்னு விடும்பொழுது ரியாக்ஷன் இருக்காதா? எதுவும் வராது. ஆ. எதுவும் வராது. அப்படி அப்படி பார்த்தீங்கன்னா, உங்கள சரி நான் காட்டுறேன். அப்படி பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு நாள் விட்டு பாருங்களேன் என்ன ஆகும்? ஒண்ணும் ஆகாதே. ம். 3 மணிக்கு ராத்திரி 8 மணிக்கு மாத்திரை சாப்பிடுறீங்க. 7 மணிக்கு சாப்பிட்டு பாருங்களேன் ஒண்ணும் ஆகாது. ம். அது ஏனுங்க டைமுக்கு சாப்பிடணும். இப்ப 8 மணிக்கு சாப்பிட சொன்னீங்கன்னு வச்சுக்கங்க. என்ன ம். காலையில 8 மணிக்கு சாப்பிடுறீங்க. 9 மணிக்கு சாப்பிட்டா செத்து போயிருவீங்களா?
ம். மத்தியானம் 1 மணிக்கு சாப்பிடுறீங்க ரைட்டு. 2 மணிக்கு சாப்பிட்டா செத்து போயிருவீங்க. அப்படி எங்கேயாவது சட்டம் இருக்கான்னு கேட்கிறேன். சரி இல்ல, 8 இல்ல. மணிக்கு மாத்திரை சாப்பிடுறீங்க. 9 மணிக்கு மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா செத்து போயிருவீங்களா? இல்ல, இந்த இல்ல. மாதிரி ஏங்க கேட்கறது இல்ல? பகுத்தறிவு பயன்படுத்த மாட்டீங்களா? ம். சரி 35 வருஷம் மருந்து சாப்பிடுறீங்கல்ல, நேரா போய் அவன்ட்ட கேட்கணும்ல. யாரு உங்க டாக்டர் பேர் என்ன? புவனேஸ்வரன். சரி அப்படி புவனேஸ்வரன்னு வச்சுக்க. எது புவனேஸ்வரன், எவனோ இருக்கட்டும். அவன்ட்ட போய் ஏன்டா 35 வருஷம் வைத்தியம் பார்க்கிறனே, சரி உங்களுக்கே நோய் ம். நல்லாத பொழுது, அவனுக்கு நோய் வந்தா நல்லாகுமான்னு கேட்கிறேன். ஆமா. எந்த டாக்டராவது நோய் இல்லாம செத்துருக்கானா? ம். இப்ப புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு உங்கள வந்து வாடிக்கையாளரா மாத்திட்டான். நீங்க ம். பாதிரியாரு, முல்லா, அப்துல் கலாமு, ஆசிரியர் இதெல்லாம் இயற்கையில கிடையாது. இதெல்லாம் நீங்களா வச்சுக்கிட்டது. நீங்களா ம். இல்ல பிசினஸ் சென்டர். மதம்னா பிசினஸ் சென்டர் தான். எல்லாமே பிசினஸ் ம். சென்டர் தான். பிசினஸ்ல நீங்க பணம் இல்லாம பாதிரி ஆக முடியாது. பணம் இல்லாம எதுவும் செய்ய ம். முடியாது. பணம் இல்லன்னு தொரத்தி விட்டுருவான். ம். ஒரு நாளைக்கு ரூ. 100,00,00,000 ம். வருமானம் வரணும். அப்பதான் அவர் பாதிரியார் போய் உட்கார்ந்துருப்பாரு. நல்ல சொகுசு வாழ்க்கையில அப்படியே தங்க சேர்ல உட்கார்ந்துருப்பாரு. அதுதான் அவங்க வாழ்க்கை. அதனால தான் அவங்களுக்கு நோயே நல்லாகிறது இல்ல. புரியுதா? எ ம். யோகி மாரி வாழணும். கட்டுறதுக்கு கோமணம் கூட இருக்கக்கூடாது. கட்டுறதுக்கு நான் ம். வந்து சாதாரண குடிசையில தான் உட்கார்ந்துருக்கேன். எனக்கு நூற்றுக்கணக்குல பணம் குடுக்க தயாரு. எவன் பணம் வேண்டான்னு சொல்லிட்டு பேசாம குடிசையில உட்கார்ந்துருக்கிறேன். புரியுதுங்களா? ம். இந்த நோயெல்லாம் நோயே கிடையாது. இதெல்லாம் நோயே கிடையாது. ம். ஒண்ணும் ஒரு இது வேற வரப்போகுது. முழங்காலு கீழ கருப்பு வந்துட்டு இருக்குது. முழங்காலு கீழ வீக்கம் வந்துட்டு இருக்கு. ரத்த ஓட்டம் நின்னு போயிரும். ரத்த ஓட்டம் நின்னு போச்சுனாவே என்ன நடக்கும் தெரியுமா? ம். ம். ரத்தம் மேல வராது. அப்போ ஹார்ட் அட்டாக் கதை முடிஞ்சுது. ம். அதனால இப்ப உங்களுக்கு வெரிகோஸ் வெயின் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒழுங்கா நீங்க இந்த சுத்தப்படுத்துற முறைய சொல்லுங்க. அந்த நீர் மருத்துவம் என்ன தெரியுமா? நீர குடிக்கிறது கிடையாது. அது வேற. நீர ம். எங்கேயுமே குடிக்க சொல்ல மாட்டாங்க. உலகத்திலே நீரை மருந்தாக அருந்த வேண்டும் சொன்னவர் திருவள்ளுவர். அது எங்களுக்கு புரிஞ்சதுக்கு 2000 ஆண்டு ஆச்சு. உலகத்துல எந்த மத நூல்லயும் கிடையாது. தமிழ் நூல்லயே கிடையாது. ம். தமிழ்ல அந்த திருக்குறள்ல அந்த 900 என்னுடைய YouTubeல பாருங்க. நீர் ம். மருத்துவம் 942 இப்பதான் தமிழ் வாத்தியார்களுக்கு மண்டையில ஏறுது. தமிழ் வாத்தியார்களுக்கு இப்பதான் மண்டையில ஏறுதுன்னா, உங்களுக்கெல்லாம் எப்ப ஏறப்போகுது? 100 வருஷம் ஆனாலும் ஏறாது. இப்பதான் நான் கோபிச்செட்டிப்பாளையத்துலருந்து பேசுறேன். எனக்கும் ஏசுராஜ் வீட்டுக்கு 7 கிலோமீட்டர் தான். பல தடவ நடந்தே அவன் வீட்டுக்கு போயிருக்கேன் நானு. ம். நடந்து போனா 1 1/2 மணி நேரத்துல போயிருவேன். நடந்து போனா ம். ஏசுராஜ் அருமையான மனிதர். புரியுதுங்களா? 30 வருஷமா எனக்கு நண்பர் ஆனாரு. அவருக்கு எல்லா நோயும் இருந்து குணமாக்கிட்டேன் நானு. புரியுதுங்களா? அவரே ஏற்கனவே இயற்கை மருத்துவத்துல இருந்தாரு. அதுக்கப்புறம் என்கிட்ட வாட்டர் டேட் கத்துக்கிட்டாரு. கத்துக்கிட்டு எனக்கு ம். நண்பர் எக்கச்சக்கம் அவர் மாரி மனுஷன் உலகத்துல எவன் இருப்பான்? அவரு பாவத்த பூரா என்கிட்ட குடுத்தாரு. பாவத்த பூரா குடுத்தோனே அவருக்கு நல்லாயிடுச்சு. இப்ப என்னைய பார்க்க வர்றாரு. அதனால ம். ஒண்ணும் பயப்படாதீங்க. எல்லா எல்லா சரி, சரி. எல்லா அலோபதி ட்ரீட்மெண்ட் அலோபதின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? இயற்கைக்கு எதிரானன்னு அர்த்தம். நீங்க இயற்கையான மனிதனை உங்கள சாவடிச்சுட்டு இருக்கிறாங்க. என்ன ம். பண்ணிட்டு இருக்கிறாங்க? ம். ம். உங்களை தினம் தினம் சாவடிச்சுட்டு இருக்கிறாங்க. தினம் தினம் ம். சொல்லி முடிக்கிறேன். ஒரே ஒண்ணு சொல்லி முடிக்கிறேன். டாக்டர் செரியன் வந்து இந்தியாவிலே ஃபேமஸ் டாக்டர். அவர் தான் டாக்டர் ம். செரியன். கேரளாக்கார கிறிஸ்டியன் தான் அவரு. டாக்டர் செரியன் பத்மஸ்ரீ, பத்மபூஷன் என்னமோ ஒரு பட்டம் வாங்குனாரு. அவர் தான் இந்தியாவுல ம். முதல் முதலையாக மாற்று அறுவை சிகிச்சை பண்ணாரு. அடுத்த இதயத்த வந்து இன்னொரு இதயம் கேட்கிறது. அவரே மாரடைப்பு வந்து ம். செத்து போனாரு 6 மாசத்துக்கு முன்னாண்ட. அவரே சாகும்பொழுது நீங்களே ம். போல. சரியா? ம். அவரு 120 கிலோ எடை. எத்தனை கிலோ எடை? பன்னிக்குட்டி மாரி இருப்பாரு. ம். அதனால ம். சாகுபடி. ஆ அந்த ஆள் செத்துட்டு போறான். நாம இயற்கை சட்டத்தை பின்பற்றலாம். ஒண்ணும் பத்தியம் கிடையாது, ம். பட்டியம் கிடையாது. நான் சொல்றேன் உனக்கு இப்ப கை தண்ணி உணவுலயே தண்ணி கை அதி ஆ தண்ணி தண்ணி அதிகமாகும் பொழுது கிட்னிக்கு வேலை ரொம்ப குடுக்குறோம்னு சொல்லுவாங்களே! இங்க தண்ணியே நான் குடுக்கவே இல்லையே உங்களுக்கு. தண்ணி மருந்துன்னா புரியாதா? இல்ல. சரி, சரி. அளவோட குடிக்கணும். தண்ணி மருந்து மாரி குடுக்கணும். நேத்து சொன்னேனே இல்லையா? 500 ஆ. எம்எல் பால் இருக்குது. ஆமாமா. 10 எம்எல் ஆ. தான் குடுக்கணும். அப்ப 10 எம்எல் தான் நான் குடுப்பேன். எத்தன எம்எல்? ஆ. 10 எம்எல் குடுத்தா ஒண்ணாகாதே! ஆ. ஒரு 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 இரைப்பையில வந்து குறைஞ்சபட்சம் ஒரு இரைப்பை சாதாரண இரைப்பையோட கெப்பாசிட்டி எவ்வளவு தெரியுங்களா? 350 எம்எல் தான். ம். நீங்க தான் என்ன ம். பண்றீங்க? 1 1/2 லிட்டர் அப்படியே படபடன்னு குடிக்கிறீங்க. அதுதான் முட்டாள்தனம். 1 1/2 லிட்டர் தண்ணீ குடிக்க ம். சொல்லி எந்த வேதத்துல இருக்குதுன்னு கேட்கிறேன். எந்த மளிகையில இருக்குது? எந்த அலோபதியில இருக்குது? எந்த நேச்சுரல்ல இருக்குது? ஏய் இரைப்பையினுடைய கொள்ளளவே 400 எம்எல் தான். என்ன பண்ணு கொள்ளளவே ம். ம். 400 கிராம் குடிப்பேன். 400 கிராம் தான். சாப்பாடே அந்த காலத்துல ஜனதா சாப்பாடுன்னு சொல்லுவாங்க. மொரார்ஜி தேசாய் இருந்தப்போ ஜனதா சாப்பாடு சொன்னாங்க. 400 கிராம் எழுதி போட்டிருப்பான். 400 கிராம் ரூ. ம். 5 போட்டிருப்பான். நான் போய் சாப்பிட்டு பார்த்துருக்கேன். நான் சொல்றேன் 30, 40 வருஷத்துக்கு முன்னாண்ட.
அப்ப ம். அந்த வெயிட்டே 400 கிராம். 400 எம்எல் பிடிக்கிற இடத்துல எதுக்குங்க 2 லிட்டர் ஊத்துறீங்க? ம். ஏங்க சாராயம் ஒரு 2 லிட்டர் சாராயமே 400 மில்லி குடிக்கிறேன். ம். எல்லா எல்லா மதவாதிகளும் சாராயம் குடிக்காத மதவாதி எங்கேயாவது இருக்கானா? ம். எல்லா மதவாதியும் சாராயம் குடிக்கிறவன் தான். சாராயம்னா பல்வேறு வடிவத்தில. அதாவது குளுக்கோஸா மாறுறதுன்னு அர்த்தம். சாராயம் நேரடியா ம். டாஸ்மார்க்ல வாங்கி குடிக்கிறது இல்ல. நீங்க காப்பி குடிச்சாலும் ம். சாராயம் தான். காப்பி குடிச்சாலும் ம். அதனால ஒண்ணும் கிடையாது. ஆக அந்த நீரை மருந்தாக எப்படி எறிய வேண்டும்? அதுல என்ன நீங்க நான் வந்து டாக்டர், நீங்க ஒரு நோயாளி. பேஷண்ட் மாரி வரணும், சொல்றத கேட்கணும். சரிங்களா? ம். சரி, சரி, அப்படி சரி. இருந்தா மட்டும் தான் நோய் குணமாக்க முடியும். உங்க நோய வந்து 100 ம். நாள்ல இப்ப நீங்க 15 நோய் இருக்கு உங்களுக்கு. மூட்டு வலி வந்தாச்சு, முழங்கால் வலி வந்தாச்சு, ஓவர் வெயிட் இது பேரு ஒபிசிட்டின்னு பேரு. ஒபிசிட்டி வந்தவனுக்கு ம். நோய குணமாக்க டிஸார்டர் பாடி டீகம்போசிங் ஆயிட்டு இருக்குது. பாடி ஆ. ஆ. டீகம்போசிங் ஆனா என்ன தெரியுமா? கிளாண்ட் ஓவர் சால்ட் வேற இருக்குது. பிரெயினுக்குள்ள அந்த ம். பீனியல் கிளாண்ட் வெளிய வேலை ஒழுங்கா தூக்கம் வராது, பயம் வரும். பீனியல் கிளாண்ட் வேலை செய்ய மாட்டேங்குது. கீழ இருக்கிற ஹைப்போதாலமஸ் வேலை செய்ய மாட்டேங்கிறது. அப்புறம் வந்து அது கீழ இருக்கிற பிட்யூட்டரி வேலை செய்ய மாட்டேங்குது. எல்லாம் வந்துட்டு டிஸார்டர் வந்துருச்சு. டிஸார்டர் வந்து நவநிலைக்கு வந்துரும். கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. ஜெபம் பண்ண முடியாது. உபதேசம் எதுவும் பண்ண முடியாது. எதுவுமே மாத்திரை ம். போடலைன்னா பயம் வந்துரும். மாத்திரை போடலைன்னா ம். ஒண்ணும் பயப்பட தேவையில்ல. உங்களுக்கு அனுப்பிச்சு ஃபோன் பண்ணா அடுத்த நாள் காலையில வந்துரும். உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கும் பாருங்க. விஜயா பதிப்பகம். எனக்கு எனக்கு படுத்தாலும், உட்கார்ந்தாலும் எப்ப பார்த்தாலும் கனவு தான். கனவில்லாத நேரமே கிடையாது. அதாங்க மென்டல் ஆ. அதாவதுங்க கிளாண்ட் வேலை செய்ய மாட்டேங்குது. எந்த கிளாண்டு? பீனியல் கிளாண்ட் வேலை செய்ய ஆ. மாட்டேங்குது. பிட்யூட்டரி வேலை செய்ய மாட்டேங்குது. பிட்யூட்டரி ஆ. கிளாண்ட் யாரும் கை வைக்கவே முடியாது. அதுக்கு சைலன்ட் பண்ணவே முடியாது. ஆ. ஆ. அது சைலன்ட் பண்ணணும்னா, இன்டர்னல் கிளீனிங் ப்ராசஸ். யூ மஸ்ட் கோ டூ இன்டர்னல் கிளீனிங் ப்ராசஸ். இன்டர்னல் கிளீனிங் ஆ. ப்ராசஸ் உலகத்துல யாருக்குமே தெரியாது. இயேசுநாதருக்கு தான் தெரியும். மத்த யாருக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் எனக்கு தெரியும். ம். இத கண்டுபிடிச்சு இயேசுநாதர் இப்படித்தான் பண்ணியிருக்காருன்னு கண்டுபிடிச்சது என்னுடைய ஆசிரியர் வெங்கடேசன். அவர் பெரிய பெரிய சிவில் இன்ஜினியர். தஞ்சாவூருக்கு அவரு தான் கண்டுபிடிச்சாரு. ம். இதுக்கு ஆதாரம் வந்து தமிழ் இருக்கு. இயேசுநாதருக்கு முன்னாடி 10,000 ஆண்டு கூட எழுதி வச்சிருக்காங்க. திருமந்திரத்துல எழுதி வச்சிருக்காங்க. அதுல தான் ஆதாரம் இருக்கு. இவர் எப்படி சித்தர்ட்ட போயிருக்காரு. யார்ட்ட? இயேசுநாதர் 30 வருஷம் காணாம போயிட்டாரு. அந்த 30 வருஷத்துல மலைகளுக்கு போயிருக்காரு. சித்தர போய் சந்திச்சு உபவாசத்த கத்துக்கிட்டு தான் அப்புறம் தான் அவர் 3 வருஷம் வெளிய இருந்தாரு. அதுக்குள்ள ஆள போட்டு தள்ளிட்டீங்க. 3 வருஷம் கூட உயிரோட விடல அவர. அதுக்குள்ள எல்லா வியாபாரியும் சேர்ந்து கொன்னு போட்டீங்க. அப்புறம் கடைசியில அவர் தப்பிச்சு போயிட்டாரு. தப்பிச்சு போய் வானத்துக்கு போயிட்டாரு. இதெல்லாம் இயற்கை சட்டத்தை புரிந்து கொண்டு தப்பித்துக் கொண்டார். அதே போல தான் அவரு உபவாசியா இருந்தார். அதனால தான் உபவாசத்த பேசினாரு. நான் உபவாசம் சொல்றேன்னா, இப்ப உபவாசம் கிடையாது. முறையான இயற்கை உணவு சாப்பிடணும். நீங்க சாப்பிடுறது அத்தன தவறான உணவுகள். புரியுதா? ம். இயற்கையான உணவுங்க விஷம் சுவையா கொடுக்கணும். உங்களுக்கு வந்து இப்ப கிளாண்ட் வேலை செய்றதுல இப்ப கிளாண்ட் வேலை செய்யக்கூடாது. அந்த கிளாண்ட வந்து கட்டுப்படுத்தி ஆகணும். உள்ளே இருக்கிற கிளாண்ட சரி ம். பண்ணணும். ஏற்கனவே இதுங்க 100 கிலோ 110 கிலோ இருக்கலாம். 110 கிலோல கிட்டத்தட்ட 40% ரெட்யூஸ் பண்ணணும். ம். நீ சுக்கு மாரி மாறணும். எப்படி மாரி மாறணும்? ம். சுக்கு. சுக்குனா? சுக்குனா சுக்குனா தெரியாது மருந்து. சுக்குனா மருந்து. சுக்கு, மிளகு, திப்பிலி கேள்விப்பட்டது இல்லையா? ஆ, ஆ. ஆமாமா. கெட்டுப்போன உடம்பு இஞ்சி தான் சுக்கா மாறும். இஞ்சி வந்து பொதன்னு இருக்கும். கெட்டு போ வெ அ வெளிய வச்சு ஆ, நாறி அழுகி ஆ. போயிரும். அது பாடம் பண்ணி வெயில்ல காய வச்சோம்னா, எலும்பு ஆ. மாரி ஆயிடும். கடிக்கவே முடியாது. அதான் சுக்கு தான். அந்த கெட்டுப்போன ஆ. காய சுக்கு மாரி காய வைக்கணும். அந்த அந்த இஞ்சிய முறையா காய வச்சோம்னா, சாவா மருந்தாக ம். மாறும். அந்த ம். மாரி சாதாரண உணவுகள தின்னு கெட்டுப்போன உணவை, என்னுடைய ஆசிரியர் ம். வெங்கடேசன் அவர் தான் கண்டுபிடிச்சாரு. அவருக்கு வந்து உங்களுக்கு மாரி 15 நோய் வந்துருச்சு. உலகம் பூரா ம். சுற்றியவர். உலகம் பூரா சுற்றியவரு. ம். பிடபிள்யூடி இன்ஜினியரா இருந்தாரு. லஞ்சம் வாங்கக்கூடாதுங்கிறதுக்காக லஞ்சம் வாங்கக்கூடாது 1960ல லஞ்சம் இந்த புத்தகம் கையில வரப்போகுது. லஞ்சம் வாங்கக்கூடாது என்பதற்காக, கையூட்டு வாங்கக்கூடாது என்பதற்காக என்ன பண்ணாரு, பதவி விலகிட்டு இது கல்வி முறையே தப்பு, வெள்ளைக்காரன் சிஸ்டம் தப்புன்னு சொல்லி போட்டு, அவர் கல்ஃப் போயிட்டாரு. ம். அதுக்கப்புறம் அவருக்கு எல்லா நோய் வந்துருச்சு. இந்தியா வந்துட்டாரு. வந்து பிறகு கண்டுபிடிக்கிற இவ்வளோ நோய் வந்துருச்சே! எந்த மூட்டு வலி, ம். முழங்கால் வலி, சர்க்கரை, பிரஷரு, கால் வீக்கம், முழங்கால் வீக்கம், வாத வலி, வாய் துர்நாற்றம் இதெல் எல்லாம் சாதாரண உணவு தின்னு எல்லாம் கெட்டு போச்சு. கடைசியில தான் அவர் ம். கண்டுபிடிக்கிறார். ஜெர்மனில இருந்து யாரோ ஒருத்தர் அன்பளிப்பா அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அந்த ஜெர்மனி புத்தகத்தையும், அப்ப ம். தமிழுடைய திருக்குறளையும் ஆராய்ச்சி பண்ணி, சுயமா ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறார். 100 கிலோ இருந்த எடைய வந்து ம். 6 வருஷத்துல போராடி உண்மைய கண்டுபிடிக்கிறதுக்காக 6 வருஷத்துல 62 கிலோல கொண்டு வந்து நிறுத்துறார். ம். அதுக்கப்புறம் அவருடைய எல்லா கிளாண்ட் கண்ட்ரோல் ஆயி, உபவாசத்துல வாழ ஆரம்பிச்சார். ம். உபவாசங்கிறது பசி, தாகம் கண்ட்ரோல் ஆயி, இயற்கை சக்தியில் வாழுகின்ற வரும்பொழுது, அவர் தேவன் மகனாக மாறிவிடுகிறார். அதத்தான் எனக்கு சொல்லிக் குடுத்தாரு. ம்.
அத நான் கத்துக்கிட்டு இப்போ நான் என்ன ம். பண்றேன்னா, அந்த கிளாண்ட கண்ட்ரோல் பண்ணி ஆகார ஆகார பழக்கத்தை அடியோடு விட்டுட்டேன். புரியுதா? ம். ம். ஆகார பழக்கம்னா எல்லாம் ஒண்ணுதான். நீ சைவம் தின்னாலும் ஆகாரம் தான், அசைவம் தின்னாலும் ஆகாரம் தான், வாழைப்பழம் தின்னா ஆகாரம் தான், பேரிச்சம்பழம் தின்னாலும் ஆகாரம் தான், கொய்யாப்பழம் தின்னாலும் ஆகாரம் தான். அந்த ஆகாரத்திற்கும் என்னுடைய கிளாண்டுக்கும் சம்மந்தம் இல்ல. அந்த ஆகாரம் சாப்பிட்டா இந்த கிளாண்ட் தூண்டப்படும். நான் மரணத்துக்கு போயிருவேன். அதனால ம். எந்த உணவும் உள்ள போடுறதில்ல. உணவு குற்றமில்லை. உணவு போட்டா கிளாண்ட் வேலை செய்யும். கிளாண்ட் வேலை செஞ்சு மரணத்தில கொண்டு விட்டுரும். எங்க கொண்டு விட்டுரும்? இயேசு இயேசு பற்றி ஒண்ணு சொன்னீங்க இல்லையா? அவர் வந்து 30 வயது வரை தன்னுடைய பெற்றோருக்கு பணிந்திருந்தார்ன்னு பைபிள்ல தெளிவா இருக்கு. அது அது சில பொய் பேர் தவறா சொல்றானுங்க. சொல்றாங்க. அவரு அதெல்லாம் அவரு பொய். இங்க அவர் வந்தாரு, அங்க ஆளவே வந்தாரு. காணோம். இல்ல பைபிள்ல எங்களுக்கு பைபிள்ல வந்து வரலாற்று பூர்வமா நிரூபிக்கப்பட்ட உண்ம அது. அதெல்லாம் பொய்யி. அவரு தன்னுடைய பெற்றோருக்கு பணிந்திருந்தார் அப்படின்றதுக்கு பிறகு அதெல்லாம் அவரு பொய், மரித்து பொய், பொய், 3 பொய், நாள் பொய். அடக்கம் இல்ல ஏற்கனவே யாரும் பைபிள்ல உள்ளதுதான். பார்த்ததில்ல. அவர் இறந்து, அவர் காணா போய் 180 காணாம வருஷத்துக்கு அப்புறம் போகல. இறந்து காணாம போகல. அவரு இறந்து வானத்துக்கு போயிட்டாரு. உயிர்த்தெழுந்தார். முத்தி உயிர்த்தெழுந்து அடைஞ்சாரு, பரலோகம் வானத்துக்கு போயிட்டாரு. போயிட்டாரு, விண்வெளிக்கு போயிட்டாரு. ரைட்டா? ஆ பரலோகத்துக்கு போயிட்டாரா? சரி இருங்க. பரலோகம் போட்டு என்னவோ போட்டு 150, 160 வருஷத்துக்கு அப்புறம் தான் எழுதுறாங்க. எவ்வளவு பொய் எழுதியிருப்பான் உள்ள. இல்ல, இல்ல. அது 150 அப்படி வருஷம் இல்ல. கழிச்சு அது எழுதுனது யாருக்கு தெரியும்? 56 வருஷத்திலேயே அவரு பரலோகத்துக்கு போன உடனே எழுத ஆரம்பிச்சுட்டாங்க. நெறைய பேருக்கு எழுதி இயேசு ஏங்க பத்தி என்னதான் உண்மை 150 அப்படி வருஷம் சொல்லி ரெக்கார்ட் இருக்குது. அவரு பரலோகம் போனதுக்கு 150 வருஷம் கழிச்சு தான் எழுதுறாங்க. என்ன விளையாட்டு இல்ல பண்றீங்க? நீங்க அப்படி பொய் அப்ப சொல்றீங்களா என்கிட்ட? இல்ல அப்படி இல்ல. பழைய ஏற்பாடு வேற. புதிய ஏற்பாட்டுல வந்து இயேசு அதெல்லாம் எல்லாம் எல்லாமே பொய். பரலோகத்துக்கு போய் அத்தனையும் பொய், 55வது அத்தனையும் பொய், வருஷத்திலேயே அத்தனையும் பொய், பொய், மார்க் பொய், நற்செய்தி பொய். எழுதப்பட்டாச்சு. நம்பாதீங்க, நம்பாதீங்க. அவர் இறந்தோனே யார் இல்ல, இல்ல. எழுதுனா? நீங்க யார் எழுதுனாங்க இவர் இறந்தோனே? நீங்க உங்க தத்துவத்துல உண்மையா இருக்கிறீங்க. அதே மாரி எங்களுடைய பைபிள் சம்பந்தமான தத்துவத்துல நாங்களும் உண்மையா இருக்கணும்ல. பொய் நீங்க பேசி உண்மையா என்ன பிரயோஜனம்? இருந்துட்டு ஏன் நோய் நல்லாகல? ஆ. ஏன் நோய் நல்லாகல? நீங்க சரி. உண்மையா இருங்க. உண்மையா இல்லைன்னு தானே சொல்ல வரேன். அவரு மறைந்து 150 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு உலகத்துல இருக்கிற எல்லாரும் ஆராய்ச்சியாளரும் சொல்றானுங்க. அவர் மறைந்து 150 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவர் வாழ்க்கை வரலாறு எழுதப்பட்டது. அப்ப வந்து நெறைய பொய்கள் திரிக்கப்பட்டன்னு இருக்கும் பொழுது, எத நம்புறது நானு? நான் ஏச நான் கண்ல இல்ல, பார்த்தனா? இல்ல. இதுல நெறைய அதாவது 55ல இருந்து 100 அந்த 100 வயசு தான் கடைசி புஸ்தகம் ஆலப்பர் எழுதினது யோவான். இந்த புஸ்தகங்கள் எல்லாம் சேகரிச்சு திருச்சி வந்து எது உண்மையிலேயே ஏங்க அவரு என்ன சரியான பண்ணாரு? பைபிள் எது ஏசுனார் வரலாறு எழுதிட்டு டைரி எழுதி வச்சுட்டு போனாரா? இல்ல, இல்ல. இயேசு ஒண்ணும் எழுத சொல்லல. ஆனா வந்து இவங்க இயேசுக்கு பிறகு இயேசு அறியாத மக்கள் கேட்டாங்க இல்லையா? இயேசு எங்க எங்க எப்படி எப்படின்னு அதெல்லாம் வரலாற்றுல ரொம்ப ஆய்வுபூர்வமா எழுதி மக்களுக்கு கொடுக்கப்பட்ட கடிதங்கள் தான் அந்த எத்தன வருஷம் இன்றைக்கு ஆச்சு? புதிய எத்தன ஏற்பாடு. வருஷம் கழிச்சு குடுத்தாங்க? ஏசுனார் பிறந்த அடுத்த நாளே எழுதிட்டாங்களா? இல்ல இயேசு பரலோகத்துக்கு போற பிறகு அவருடைய அதான் ஆவியினுடைய அவரு பரலோகத்துக்கு போய் முக்தி அடைஞ்சு என்னமோ ஆயிட்டாரு. அவர் தேவன் ஆயிட்டாரு அப்படியே வச்சுக்கங்க. அவரு அந்த முக்தி ஆ அடைஞ்சதுக்கு அப்புறம் இடைவெளி எவ்வளவு தெரியுமா? 150 ஆண்டுகள் இடைவெளி. இல்ல 150 கிடையாது. 5 ஆண்டா? 10 ஆண்டா? 1 ஆண்டா? என்ன கதை பேசுறீங்களா எல்லாமே? இல்ல இயேசு பரலோகம் போனது 33ஆம் ஆண்டு. அவரு இந்த உலகத்துல வாழ்ந்தது 33 ஆண்டுகள். ஒரு அவரு 55ஆம் வாழ்ந்தது 30 வருஷத்திலேயே இல்ல அவரு வாழ்ந்தது 31 ஆண்டுகள். ஆனா வெளிய தோன்றியது வெறும் 3 ஆண்டு தான். 30 ஆண்டு எங்க போனாருன்னு தெரியல. நீ ஆமா பெற்றோர 3 கட்டுப்பட்டாரு, ஆண்டுகள் தான் செஞ்சுட்டாரு. என்ன படிச்சுட்டாரு. பண்ணிட்டு இருந்தாரு? இல்ல அது 30 ஆண்டு என்ன பைபிள்ல பண்ணிட்டு இருக்கு. இருந்தாரு? எங்களுக்கு ஆதாரம் இருக்குல்ல. அவரு எங்க போனாருன்னு சொல்லிட்டு. ஆ எங்க அவரு தன்னுடைய எங்கேயோ போயிட்டு பெற்றோருக்கு போறாருங்க. அவரு பணிந்திருந்தாருன்னு வந்து இருக்கு. மக்களுக்கு சர்வீஸ் பண்ணது 36 மாசம் தான். அவரு சர்வீஸ் பெற்றோருக்கு பண்ணது இப்ப 36 மாசம் தான். 30 ஆண்டு நீங்க சொன்ன மாரி எங்கேயோ போயிட்டாரு. பெற்றோர் கடன்பட்டாரு, காணா போயிட்டாரு. எங்கேயோ இருக்காரு. அது அப்படியே இருக்கட்டுமே. ஏன் 36 மாசம் வந்து அதுக்குள்ள போட்டு தள்ளிட்டீங்க? இயேசு இந்த உலகத்துல ரத்தம் சிந்துறதுக்காகவே அவர் பிறந்தாரு. எல்லாரும் சேர்ந்து ரத்தத்துல தான் கொன்னு போட்டேன்னு சொல்லுங்க. எல்லா வியாபாரியும் ரத்தத்துல சேர்ந்து கொன்னு போட்டேன்னு சொல்லுங்க. புரியுதா? ரத்தத்துல தான் பாவ மன்னிப்பு இருக்கு. அவரோட என்ன தூய பாவம் ரத்தம் மன்னிப்பு? என்ன சிந்துறதுக்காகவே இந்த வியாபாரம் உலகத்துல இருந்துச்சா? பிறந்தார். ஒரே ஒரு சாவு. ஆனா அத்தன பேரு இயேசு திருச்சபை கள்ளர்களுடைய வியாபாரிகளுடைய கொள்ளை கூடமா மாறிவிட்டுன்னு எழுதினாரு. இயேசு திருச்சபை வியாபாரிகளுடைய கொள்ளை கூட்டமாக மாறிவிட்டுன்னு சொல்லி சவுக்கடிக்கிறாரு. அதுக்காக என்ன பண்றீங்க? வியாபாரிகளும் சேர்ந்து அந்த மன்னன் தண்டனை விதிக்கவே மாட்டேங்கிறான். என்னமோ பண்ணிட்டு போங்கடான்னு சொல்லிட்டு அந்த வியாபாரிட்ட குடுத்தோனே வியாபாரிகளும் சேர்ந்து தான் இயேசு ஆண்டவருக்கு தண்டனை குடுத்தாங்க. புரியுதா? நானும் படம் பார்த்திருக்கிறேன். ஏ- நானும் பைபிள் படிச்சிருக்கிறேன். எது உண்மை ஏ- பொய்ன்னு எனக்கு தெரியும். ஏன்னா, ஆகாரத்தை எவன் மறுக்கிறானோ, அவன் தான் உண்மையான இயேசுவை புரிந்து கொள்ளணும். ஆகாரம் 3 வேளை திங்கிறவனுக்கு பைபிளும் புரியாது, ஒரு சுடுகாடும் புரியாது. சரியா? ஆகாரத்தை ம், நம்புகின்றவனுக்கு எதுவும் புரியாது. ஆகாரத்தை நம்புறவனுக்கு எதுவும் புரியக்கூடாது. ம், அதான் சட்டம். நோயில தான் சாகணும். ம், அப்போ அந்த உபவாசம்னா என்னன்னு தெரியணும். அதுக்கு பேர் ரேஷனல் ஃபாஸ்டிங் பேரு. ரேஷன்னா பகுத்தறிவின் பேரு. ரேஷனல் ஃபாஸ்டிங் எழுதினவர் யார் தெரியுமா? உலக புகழ் டாக்டர் அர்னால்ட் எக்லிட் தான் எழுதினாரு. அவர் எழுதி 120 வருஷம் ஆச்சு. அவரு தான் எழுதினாரு. அவரு நேரடியா ஜெருசலத்துக்கு போறாரு. நேரடியா பாலஸ்தீனத்துக்கு போறாரு. போய் ஆராய்ச்சி பண்ணி எழுதுறாரு.
இயேசு இயேசு மறைவுக்கு பின்பாக 150 ஆண்டுகள் பின்பாக எழுதுறாங்க. ஆனால் பல உண்மைகள் எல்லாம் அதிசயங்களாக காட்டப்பட்டதுன்னு எழுதுறாரு. அது உண்மைகள் எதுக்கு அதிசயமா சொல்றீங்க? ம். எதுக்கு திரிக்கிறீங்க? சரி இல்லையே. பல உண்மைகள அதிசயமாக காட்டப்படுகிறது. எந்த தனிப்பட்ட தெய்வம் கிடையாது. அவர் இயற்கை சட்டத்தை புரிந்து கொண்டார். அவர் அற்புதங்கள் புரிந்து கொண்டார். அதே போல தான் அவரு சொல்றாரு, எனக்கு பின்னால் வருகின்ற சந்ததிகள் இயற்கை சட்டத்தை புரிந்து கொண்டு, என்னை விட அற்புதங்கள் செய்வார்ன்னு சொல்லியிருக்காரா இல்லையா? ம். என்னைய விட அற்புதங்கள் சரி செய்வாரு. நீங்க அததான் நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். அவர விட அற்புதங்கள் செய்ய முடியும். உங்க நோய 180 நாள்ல குணமாக்க முடியும். புரியுதுங்களா? எத்தன நாளு? ம். நாள் இம்ப்ரூவ்மென்ட் ம். நிறுத்திக்கலாமா? 6 பைபிள் மேல மாசத்துல சத்தியம் பண்ணட்டா? 6 மாசத்துலயா? 6 மாசம் குணமாக்கிரு. பைபிள் மேல சத்தியம். 6 மாசம் குணமாயிட்டா நீங்க பாதிரி வேலைய விட்டு வெளிய போயிரணும். எங்க விட்டு? ம். ஃபாதரா அது எங்கேயும் ஏன் இருக்கக்கூடாது. ஃபாதரா விட்டு போணும்? ஃபாதரா இருக்கக்கூடாது. நீங்க எங்க கோமணம் கட்டிட்டு ஜெருசலம் போயிரணும். ஊர சுத்திட்டு உபதேசம் பண்ணணும். இயேசுநாதர் உபதேசம் பண்ண தயாரான்னு கேட்கிறேன். உங்களுக்கு 180 நாள் 10 பைசா எனக்கு தேவையில்ல. சொல்றபடி கேளுங்க. 180 நாள் எல்லா நோயும் குணமாக்கிறேன். ஆனா எதிர்ந்து திருச்சபையிலிருந்து ஃபாதர கேன்சல் பண்ணிட்டு, கோமணம் கட்டிட்டு, நான் சொல்ற உபதேசத்த உலகம் பூரா சொல்ல தயாரா? பைபிள் மேல ஆணை. போதுமா வச்சுக்கலாமா? இயேசுநாதர் மேல ஆணை. நான் சொல்றது சரியா? நல்லா மன சுகமா உறுதிப்படுத்திக்க. இருக்கணுங்கிறது அவருடைய பிரியம், உங்க பிரியம். ஆனா அதுக்காக கோவணம் ஏன் கட்டணும்? அ அதுதான் உச்சகட்டம். அதுதான் வாத்தியார் சொல்றத ஆ. கேட்கணுங்கிறான். புரியுதா? ம். உங்க உங்க விவாதமெல்லாம் இயற்கை மட்டும் செல்லாது. உங்க விவாதமெல்லாம் உங்க ம். ராஜபோகமெல்லாம் இவ்வளவு ராஜபோகம் இருக்கிறது. ஏன் உங்களுக்கு ஆரோக்கியம் ராஜ்யம் உங்களுக்கு வரல? அவர் 2 சொல்றாரு. செல்வந்தர்களுக்கு என்ற இடத்துல இடம் இல்லைங்கிறாரு. செல்வந்தர்களுக்கு ம். இந்த ராஜ்யத்துல இடம் இல்லை. எந்த பாதிரியார் வசதி இல்லாம இருக்கிறீங்க? இல்ல கோமணம் கட்டிட்டு நீங்க தான் நீ நீங்க எத்தனையோ இத புரியாம ஃபாதர்ஸ தெரியலன்னு நெனைக்கிறேன். எத்தனையோ பேர் ஏழ்மையில, எத்தனையோ பேர் படிக்க வைக்கிறதுக்காக ஒருத்தல் இருந்து, சாப்பிடாம இருந்தெல்லாம் சேவை செய்றவங்க ஃபாதர்ஸ் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அது நீங்க அது உங்களுக்கு கண்ணு கோடியில தெரிஞ்சது ஒருத்தருங்க. அதுல ஒரு கோடியில ஒருத்தன். சுகபோகமா அவங்களுக்கு இருக்கிற எந்த நோயும் வராது. சுகபோகமா இருக்கிற ஒரு சிலர பார்த்திருப்பீங்க. நான் அநேக குருக்கள் வந்துட்டு தங்கள தங்கள ஒருத்து அந்த காச கொண்டு ஏழை பிள்ளைகள படிக்க வைக்கிறாங்க. சார் கஷ்டப்பட்ட காசவே வீடுகள்ல உதவி தொடக்கூடாது செய்றாங்க. சார். காசவே தொடக்கூடாது. காசு பிசாசு. புரியுதா? ஆ. காச தொட இந்த காசு யாரு கண்டுபிடிச்சா? அமெரிக்காக்காரன் கண்டுபிடிச்சது. இந்த காசு இல்ல எந்த காசு? சொல்றேன். அதாவது இந்த பாதிரிமார் குருக்கள் சொல்றீங்க இல்லையா? எத்தனையோ பேர் அ உடல ஒருத்து எத்தனையோ பேருக்கு அதாவது உதவி செய்றாங்கன்னு எந்த சொல்றேன். பாதிரியாரும் நோய எளிமையான வாழ்க்கை குணமாக்கணும். வாழ்றாங்க. இயேசுநாதர் மட்டும் தான் நோய குணமாக்கினதுக்கு வரலாறு இருக்கு. எந்த பாதிரியாரும் நோய குணமாக்குனது வரலாறு எந்த பாதிரியார் நோய குணமாக்கலையோ அவங்க தகுதி இல்லாதவங்கன்னு அர்த்தம். பாதிரியார்னா பாதிரியார் மட்டும் இல்ல. சமயத்தை பேசுகின்றவங்க, கடவுள் வழிபாட்டு இருக்கிறவங்க இந்து சமயம், அந்த சமயம், ஜைன சமயம், புத்த சமயம் உலகத்துல எத்தனையோ சபைகள் இருக்குது. எல்லாரும் சாமிய நம்புறவங்க தான். அவர்கள் நோய குணமாக்கணுங்கிறது தான் விதி. அதனால இயேசுநாதர் நெறைய பேர் நோய குணமாக்குனார். அந்த மாரி உங்கனால நோய குணமாக்க முடியுமான்னு கேட்கிறேன். இயேசுநாதர் முண்டிய குணமாக்குனாரு, குடகுட குணமாக்குனாரு, கண்ணுக்கு காட்சி குடுத்தாரு. அதெல்லாம் உண்மதான். அத நீங்க உங்கனால செய்ய முடியுமான்னு கேட்கிறேன். அவரும் நீங்களும் ஒண்ணான்னு கேட்கிறேன். அவர போல வாழ முயற்சிக்கிறோம் அவ்வளோதான். ஆ அவர் சொல்ற அத போதனை நான் இல்ல. சொல்லி தர்றேன் உங்களுக்கு. அத நான் சொல்லி தர்றேன். சரி நான் உங்க நோய குணமாக்கிட்டு என்ன சொல்ல போறீங்க? உங்க நோய நான் குணமாக்கிறேன். 180 நாள்ல நோய குணமாக்கிட்டு என்ன தர போறீங்க? எனக்கு 10 பைசா ஃபீஸ் கிடையாது. என்ன தர போறீங்க? குரு தட்சணை என்ன தர போறீங்க? குரு இயேசுவுக்கு சாட்சியமா காணிக்கை இருப்பேன். ஆ இது அநேக அநேக பேருக்கு அறிவிப்பேன். இந்த சத்தியத்த அநேக பேருக்கு அறிவிப்பேன். அத நான் அறிவிச்சுட்டு தான் இருக்கேன். YouTubeல பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. பாருங்க உங்களுக்கு எல்லாம் அனுப்பிச்சிருக்கிறேன். YouTubeல நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். யூடியூப்ல யூடியூப்ல உங்க பேர் வரலையே! வேற எதெல்லாமோ வருது. ஏன் இனியன்னு போட்டு வருமே. நீர் மருத்துவம் 942 எங்கிட்ட வைத்தியம் பண்ணவங்களும் அனுப்பிச்சிருக்கிறேன். எங்கிட்ட வைத்தியம் பண்ண அனுப்பிச்சிருக்கிறேன். நான் பேசுறதும் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. 8000 வீடியோ நான் பேசியிருக்கேன். எங்கிட்ட இப்ப நேத்து 4 நாள் யார் யார் வைத்தியம் பண்ணியிருக்கா அதெல்லாம் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க உங்ககிட்ட. ம். இத விட இன்னொன்னு சொல்றேன் பாருங்க. இது கடைசியா சொல்லி முடிக்கிறேன். என்ன இந்த 2 நாளைக்கு முன்னாடி ஈரோடு எங்க ஈரோடுன்னா கோபிக்கு ஈரோடுக்கு 35 கிலோமீட்டர். அவரு பேரு ஈரோடு ம். நாகராஜன் பேரு. அந்த வீடியோ தான் உங்களுக்கு தனியா அனுப்பிச்சிருக்கிறேன். அவரு 10 வருஷமா சிறுநீர் பிரிஞ்சுகிட்டே இருக்கு. சர்ச்சுக்கு போனாரு. எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்கீங்களோ? ஆமா. அவரு என்ன பண்ணாருன்னா, ஆ. இங்கிலீஷ் வைத்தியம் அவரு சம்பாதிக்கிறது ஒரு நாளைக்கு எவ்வளவு தெரியுமா? பொட்டணம் கட்டுறவரு. சமையல் கடையில ஹோட்டல்கள்ல பொட்டணம் கட்டுறவரு. ஒரு நாள் சம்பளமே ரூ. 600. அவரு செலவு பண்றது ரூ. 700. ம். 700 எதுக்கு தெரியுமா? சர்க்கரை நோய் குணமாக்குறதுக்கு. உங்கள மாரி மூட்டு வலி, முழங்கால் வலி, சர்க்கரை நோய், கால் வீக்கம், கை வீக்கம், வாய் வீக்கம், பல்லு போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. கண் அவுட்டு. கண்ணு வேலை செய்றதில்ல. கண்ணு
கண்ணு தெரியுமா? எல்லாம் போயிடுச்சு. ஒரு நாளைக்கு சிறுநீர் மட்டும் ஒரு நாளைக்கு சிறுநீர் மட்டும் 48 தடவ சிறுநீர் கழிக்கிறார். ம். அந்த அந்த பக்கத்தால ஒரு வாய்க்கால் ஓடுது. எங்க ஈரோட்ல ஆறு ஓடுது. ஈரோட்ல பெரிய காவிரி ஆறு ஓடுது. அதுலருந்து ஒரு கிளை வாய்க்கால் ஒண்ணு ம். காளிங்கராயன் வாய்க்கால்னு ஓடுது. அதுல போய் தற்கொலை பண்ண போறேன்னு இருக்கேன் சார். என்னை காப்பாத்துங்க. இந்த 1 மாசம் சம்பளத்த வச்சுக்கன்னு கையில கொண்டு வந்து குடுத்தான். சரி அந்த பாவத்த குடுறான்னு சொல்லி இந்த ம். பாவம் டேபிள் மேல வச்சிருக்கேன். அந்த சார் எனக்கு 1க்கு மட்டும் நிறுத்துங்க சார். மத்த பல நோய்கள் இருக்குது. எனக்கு எங்க போனாலும் தப்பிக்க முடியாது. எல்லா டாக்டரும் கை விட்டானுங்க. பணத்த புடுங்குறானுங்க தவிர ம். நோய குணமாக்கிட முடியாதுங்கண்ணா. என்னடா சம்பாதிக்கிறேன் ம். ரூ. 1000 இருக்கு சார் கொண்டாந்து குடுறா அப்டின்னேன். வச்சுட்டேன். உனக்கு எத்தன நாள்ல நல்லாகும்ன்னு கேட்டேன். சார் எனக்கு 1க்கு போறது நல்லானா போதும் சார் கடவுள் மாரி அப்டின்னேன். சாயங்காலத்துக்குள்ள 1க்கு நின்னு போன்னு சொல்லி சாயங்காலத்துக்கு 1க்கு நின்னு போச்சு. எத்தன வருஷம் 1க்கு போயிட்டு இருக்கு? ம். 10 வருஷமா ஒரு நாளைக்கு 47 தடவ. ஒரு நாளைக்கு 48 தடவனா 10 வருஷமா 48 தடவ கணக்கு போட்டு எத்தன லட்சம் தடவ 1க்கு போயிருப்பான் பாருங்க. ம். ஒரே நாள்ல நிறுத்தியாச்சு. இதுதான் தேவ மகிமைன்னு பேரு. என்னது? ம். அந்த வீடியோ தான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். அந்த வீடியோ தான் அனுப்பிச்சிருக்கேன். பார்த்துட்டு அன்னைக்கு ம்.